Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஃபைனலி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இந்த சைரன் சத்தம் எங்க இருந்து வருது? கம்மா லட்டு சிங் சார் பக்கத்துல தான் இருக்கார் போல இருக்கு. இது என்ன? நில்ல. வரமா போ. இந்த லட்டு சிங் சாருக்கு என்னாச்சு? யுடி, லட்டு சிங் சாரை ஃபாலோ பண்ணலாம். Something is not right. லட்டு சிங் சார், நீங்க இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? சிவா, லாட்டா சிங் இல்லாத நேரமா பார்த்து திருட கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். சிவா, லாட்டா சிங் இல்லாத நேரமா பார்த்து திருட கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவா, பேங்க்ல கொள்ளையடிச்சது நான் தான். அதுக்கு தான் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு அம்புல 2 குறி வைப்பேன். காசு பூரா எனக்கு தான் சொந்தம். அப்புறம் பலி போலீஸ் மேல. என்னோட மூளை கலக்கலான மூளை இல்ல. என்னோட ஆரஞ்சு. அட, என்னாச்சு? லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இது எப்படி நடந்துச்சு? அநேகமா திருடனை ஃபாலோ பண்ணி உங்க வண்டி கவுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க சீக்கிரம். என்ன இவ்வளோ இல்ல, இவ்வளோ பெரிய பேக், அது ஃபுல்லா கேஷ் தான் இருக்கு. லட்டு சிங் சார், நீங்க திருடனை ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே பிடிச்சிட்டீங்களா? கொள்ளை பேங்க்ல கொள்ளை அடிச்சது நான் தான். அதான் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன். என்ன, பேங்க்ல கொள்ளையடிச்சது நீங்க தானா? ஒரு போலீஸ்கார் இப்படி பண்ணுவார்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. போலீஸ்காரங்க திருட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது? ஏதோ விசித்திரமான ஒரு ஜெல் மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. இதோட ஸ்மெல்லும் வித்தியாசமா இருக்கே. ப்ளீஸ் எல்லாரும் நகருங்க, வழிவிடுங்க. நான் ஒரு டாக்டர். பை தி வே, நான் டாக்டர் மேடி. இவரை சீக்கிரமா என் ஹாஸ்பிடல் கூட்டு வாங்க. ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க, என்கிட்ட கார் இருக்கு. இன்ஸ்பெக்டர், லட்டு சிங்கோட ஜீப்ல இருந்து கேஷ் கிடைச்சிருக்கு. கொள்ளையடிச்ச கேஷ்ல இருந்து இது வெறும் 1/3 தான் இருக்கும்னு சொல்றாங்க. மிஸ் ஆன மீத பணம் எங்க இருக்கு? லட்டு சிங்கோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? ஏன்னா எல்லா சிசிடிவி கேமராஸும் அந்த நேரத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் இன்னும் கூட ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. சிவா, என்னால கூட இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஆனா லட்டு சிங் சார், உங்க 2 பேருக்கும் முன்னாடி அவரோட கிரைமை அவரே ஒத்துக்கிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, லட்டு சிங்ஸ் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஆகணும். அண்டர் அப்சர்வேஷன். நாங்க அவரை மீட் பண்ணலாமா? இல்ல, அவரு இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் நாளைக்கு வந்து அவரை பாருங்க. கைஸ், லட்டு சிங் சார் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, திருடனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ நான் அவரை நம்பினேன். ஆனா சிவா, அவர் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரோ அவரை நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. நீங்க எல்லாரும் களைச்சு போயிருப்பீங்க. டாக்டர் சார் இதை உங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. எங்களுக்காகவா? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. சிவா, எனக்கு தலை வலிக்குது. ஜூஸ் குடிச்ச உடனே
இவனோட உடம்பு ஏன் இப்படி மாறிடுச்சு? கவலைப்படாத, இந்த மருந்து தடவனா தலைவலி எல்லாம் சரியா போயிடும். கண்ணா, இதை தடவிக்கோ. இந்த இந்த ஸ்மெல் எனக்கு இதுக்கு முன்னாடி இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. காய்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை. நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். சிவா, நாளைக்கு நீ யூடியை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்துரு. ஓகே பேடாராம் அங்கிள். யூடி, நீ எங்களுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்ட. சிவாக்கும் லட்டு சிங் சாரோட கொள்ளையில பங்கு இருக்கு. யூடி, நீ ஹாஸ்பிட்டல் போறேன்னு தானே எங்க கிட்ட சொன்ன? யூடி ரொம்பவே தைரியசாலி பையன். இவனுக்குள்ள உண்மைக்கு துணை போற தைரியம் இருக்கு. நேத்துக்கு நடந்த கொள்ளையில லட்டு சிங் சாரோட யாருக்கு பார்ட்னர்ஷிப் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம சிவாதான். என்ன? இது எப்படி நடக்க முடியும்? சிவா லட்டு சிங் சார் கூட வண்டியில இருந்தான். வண்டி கவுந்ததும் இவன் யூடிய பார்த்திருக்கான். இவன் கூட தான் இருந்ததா சொல்லி யூடிய பொய் சொல்ல சொல்லியிருக்கான். அதுதான் உண்மை. அவன் பிடிபற்ற கூடாதுன்னு யோசிச்சிருக்கான். சிவா, நீ இப்ப ஏதாவது சொல்றியா? சிவா, பேடாராம் சட்ட சொல்லி இதெல்லாம் உண்மை இல்லைன்னு. சிவா சொல்லு. யூடியோடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சிவாவை நான் இப்பவே அரெஸ்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். யூடி, நம்ம ஃப்ரெண்ட் சிவாவை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட மெமரிக்கு என்னதான் ஆச்சு? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற யூடி? யூடி, டோன்ட் வரி. இதெல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட அவங்களுக்கு எதிராக ஆதாரம் கூட இருக்கு. அவங்க கூடிய சீக்கிரம் ஜெயில இருப்பாங்க. ஆனா ப்ளீஸ், நீ இனிமே அந்த பாமை யூஸ் பண்ணாத. வெல்கம் சிவா. உன்னோட மெசேஜ் யூடியோட மெமரி மூலமா என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. சொல்லு, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. என்னோட மெசேஜை கேட்டு நீங்களே என்கிட்ட வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட அந்த ஆதாரமே நீங்க தானே டாக்டர்? ஸ்மார்ட். ஆனா நான் உன்னோட ஸ்மார்ட்னஸை என்னோட இன்வென்ஷனுக்கு நடுவுல குறுக்கிட விட மாட்டேன். என்னோட இன்வென்ஷன் மூலமா என்னால மக்களோட மெமரியை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் வேணுமோ அதை ஈஸியா அடைய முடியும். ஓ, அப்ப நீங்க லட்டு சிங் சார் அண்ட் யூடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல. என் முன்னாடி வந்து யாரு மோதினாலும் அவங்க எல்லாருமே கிளீன் போல்ட் ஆயிடுவாங்க. என்னோட ரிசர்ச்சை முடிக்கிறதுக்கு எனக்கு காசு தேவைப்படுது. அப்புறம் லட்டு சிங் நான் பேங்க்ல இருந்து காசை கொள்ளையடிக்கிறத பார்த்துட்டாரு. அதனால தான் என்னோட மேக்னெட் கிரீம் பாமை வச்சு அவரோட மெமரியை கண்ட்ரோல் பண்ணி அவரையே பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கிற மாதிரி நான் செஞ்சிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். இந்த பிளேன்ல வேற பேராஷூட் கிடையாது. பாய் கண்ணா.
எப்படி 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 எங்களோட மெமரியை வச்சு நீ கபடி விளையாடுவியா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஐடியா, நம்ம இவரை கூடயே வச்சு நம்ம ஸ்கூல் டீச்சர் மெமரியை ஏன் எரேஸ் பண்ண கூடாது? அவங்களும் நிரந்தரமா டெஸ்ட் வைக்கிறதவே மாட்டாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.